வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம 20/12/2025 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்கள பத்தி பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது சனிக்கிழமைங்க. மூல நட்சத்திரம் தனுசு ராசியில குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு. சந்திராசிரமமா அமையக்கூடியது பார்த்தீங்கன்னா, கடகராசி சந்திராசிரமமா அமையுங்க. திதின்னு பார்த்தோம்னா, பிரதம திதியில குழந்தை பிறக்குதுங்க. மூல நட்சத்திரங்கிறதுனால கேதுவோட சாரத்தில குழந்தை பிறக்குங்க. இந்த கேதுவோட சாரம், கேதுவோட முடியறதில்ல. அடுத்தது சுக்கிர தசை நடக்குதுங்க 20 வருஷம். அந்த சுக்கிரனும் கேதுவோட சாரத்தில மூல நட்சத்திரத்திலேயே உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் வர சூரிய தசை 6 வருஷம் நடக்கும். அதுவும் கேதுவோட சாரத்தில உட்காந்துருக்குங்க. சந்திர தசையும் கேதுவோட சாரத்திலேயே நடத்துறதுனால, தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு கேதுவே நடத்துறாங்க. சரி அதுக்கு மேலேயாவது நல்லா இருக்குமா அப்படின்னு பார்த்தா, அதுவும் நல்லா இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைய அந்த நாள் ஆப்பரேஷன் பண்ணி எடுக்காம இருக்கிறது தான் சிறப்புங்க. சரிங்களா? அப்படியே நாங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு குடுத்துருச்சுங்க, சூப்பர் பிறந்துருச்சுங்க அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு ஏத்த மாரி வழிபாடுகள வச்சுக்கங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதனால என்னென்ன லக்னம் ஆகாதுங்கிறத வேணா நான் சொல்லிர்றேன். கடக லக்னங்க, சிம்ம லக்னங்க, மகர லக்னம், கும்ப லக்னம். இந்த 4 லக்னம் கொஞ்சம் ஆகாதுங்க. அதனால கொஞ்சம் அந்த லக்கணத்துக்கு மட்டும் குழந்தை எடுக்காம இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. ஏன்னா, தந்தை, தாய் எல்லாத்தையுமே பாதிச்சு, வேண்டாத கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை, பிரிவ குடுக்கக்கூடிய யோகம் இது எல்லாத்தையுமே செஞ்சு, வாழ்க்கைய நிரந்தரம் இல்லாத ஒரு ஒரு அலைச்சல தந்தைக்கு குடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திருவாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. 4 லக்கணத்துல எடுக்க வேண்டாங்க. கடக லக்னம், சிம்ம லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம். மத்த எந்த லக்னத்துல எடுத்தாலும் கொஞ்சம் பாதிப்பு தான். இருந்தும் இந்த 4 லக்கணத்துல எடுக்காம இருக்கிறது சிறப்பு. சரி இந்த ஜாதக ரீதியா வேற என்னென்ன பலன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மூல நட்சத்திர தனுசு ராசியில பிறக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன மாரி நட்சத்திர நாமம் வைக்கலாம்னா, ஏ, யோ, பா, பி இந்த பெயர் நாமம்லாம் தாராளமா வைக்கலாம். உச்சம், நீச்சம், ஆட்சி 1 கிரகமும் இல்லாம சூழ்நிலை இருக்குதுங்க. பஞ்சபட்சின்னு பார்த்தோம்னா, கோழி தான் பஞ்சபட்சியா இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா, சித்திர நட்சத்திரம் 4ஆம் பாதமும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதமும், துரதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா, ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலேயும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரி இந்த ஜாதக ரீதியா வேற ஏதாவது விபத்துக்கள் சம்மந்தப்பட்டது தந்தைக்கு ஏற்படுங்க. கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. வீட்ல ஒரு முடவங்கள படுக்க வச்சுரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. இரத்த குறைபாடு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டு. முதுகு தண்டுவட பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு. வீட்ல அதிகாரம் அம்மா கையில இருக்கும். அம்மாவுக்கு அரசு அரசு சம்மந்தப்பட்ட வேலை குடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறதுனால வீட்ல எவ்வளவு சம்பாதிச்சு வச்சாலும் சேர்த்து நிக்க வைக்க முடியாதுங்கிற சூழ்நிலை. நல்ல ஒரு ஆசிரியரா இருக்கும். குழந்தைகள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. பெண் குழந்தையா இருந்தா அதிகாரத்துக்கு சொந்தக்காரியா இருப்பா. எல்லாத்தையும் தலக்கணம் பிடிச்சவளா இருப்பா. தான் எடுத்தது தான் இறுதியான முடிவுன்னே இருக்கக்கூடிய அமைப்ப குடுக்குங்க. மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டதுன்னா, முழு வீடியோ போட்டிருக்கேங்க. அதையும் போய் பாருங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.